நம் அனைவரையும் இந்நேரத்தில் இந்த சத்சங் இதற்காக இந்த கூகுள் மீட் இந்த தளத்தின் வழியாக ஒன்றிணைத்துள்ள பகவான் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கு நாம் நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஸ்மித் ரோட் இதில் இந்த சத்சங் சீரீஸ் கடந்த 3 வாரங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் நம்மிடையே பேச வந்துள்ளவர் திரு ரங்கராஜன் சார் அவர்கள். அவர்களையும் இங்கு கூகுள் மீட் வழியாக நம்முடன் இணைந்துள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் அனைவரையும் எங்களது ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஸ்மித் ரோட் கிளையின் சார்பாக மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இன்று திரு ரங்கராஜன் சார் அவர்கள் ஸ்ரீ அன்னையின் அமர புன்னகை என்ற தலைப்பில் பேச இசைந்துள்ளார். அவர் எங்களுடைய சொசைட்டியுடன் கடந்த 18 வருடங்களாக தொடர்பு உடையவர். எங்களுடைய சொசைட்டியில் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சொற்பொழிவுகளில் நிறைய முறை கலந்து கொண்டு நிறைய உரைகளை ஆற்றி கொடுத்துள்ளார். எங்களது ஹவுஸ் ஜேர்னல் ஆனந்த சாகர் என்ற ஒரு மாத இதழ் வெளிவருகின்றது. அதில் ரெகுலராக அவருடைய தொடர் கட்டுரை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவர் 1973 வருடம் கடைசி அன்னையினுடைய கடைசி பால்கனி தரிசனம் 15th ஆகஸ்ட் 1973 அன்று நடந்த பொழுது அவர் அப்பொழுது ஜிப்மர் கல்லூரியில் எம்எஸ்சி படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அன்னையின் தரிசனத்தை காண பெற்றவர், அந்த பாக்கியத்தை பெற்றவர். மற்றும் எம்பி பண்டிட் அவர்களின் அணுக்கமான சீடராக இருந்த ஸ்ரீ ராஜகோபால் அவர்களின் ஆன்மீக வழிகாட்டுதலில் தொடர்ந்து இவர் வழி நடத்தப்பட்டார். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இலக்கியங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். இவர் நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளது நாம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பாகும். அவருக்கு என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை இப்பொழுது பேசுமாறு உங்கள் அனைவரின் சார்பிலும் அழைக்கின்றேன். ஓவர் டு யூ சார். ரங்கராஜன் சார். நன்றி சார். யாதேவி சர்வபூதேஷு மாதுரூபேன சமஸ்திதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு மாதுரூபேன சமஸ்திதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு மாதுரூபேன சமஸ்திதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம். அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். இன்று நாம் காணப்போகும் தலைப்பு அன்னையின் அமர புன்னகை என்பதாகும். அதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். திருப்பதி லட்டில் எந்த பாகம் உங்களுக்கு மிகவும் பிடித்துள்ள பாகம்? இது என்ன வினோதமான கேள்வி? திருப்பதி லட்டு முழுவதுமே இனிமையும் புனிதமும் நிறைந்தது தானே.
அதில் எந்த பாகம் என்றால் என்ன? வாஸ்தவமான பதில்தான் உங்களுடையது. ஆனால் அந்த திருப்பதி லட்டில் முழு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, கற்கண்டு துகள்கள் எல்லாம் கலந்துதானே இருக்கும். பிரசாதமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் முந்திரி பருப்பு இருக்கலாம், இன்னொருவருக்கு பாதாம் பருப்பு வந்திருக்கலாம், எனக்கு கற்கண்டு கட்டி பெரிய கட்டியுடன் சேர்ந்தது வந்திருக்கலாம். எனவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவைதானே அல்லவா? அதே போல் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யாத்த காவியமாகிய சாவித்ரி என்பதும் இனிமையும் புனிதமும் நிறைந்தது. மேலும் அன்னை அவர்களால் திருவருமந்திரத்திற்கான ஒவ்வொரு வரியும் அதிலே அடங்கியுள்ளது என்று சொல்லப்பட்டது. அதன் முதல் வழியை எடுத்துக்கொண்டோமானால், இட் வாஸ் த அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக் என்பதாகும். கடவுளர் துயிலா காரில் போழ்ந்தது என்பது முதல் வரி. பிறகு கடைசி வரி 22,837வது வரியில் அண்ட் இன் ஹர் பாசம் நர்ஸ்ரி அ கிரேட்டர் டான் என்று முடிக்கின்றார். அவளது மார்பில் மாபெரும் விடியல் பேணி பாதுகாக்கப்பட்டது என்று. ஆக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1903 பரோடாவில் காவியத்தை எழுத ஆரம்பித்த பொழுது அவர் எப்பொழுது முடிப்பார் என்று அவருக்கே தெரியாது. 1913வது வருடம் புதுவையில் இந்த சாவித்ரி என்னும் மகா காவியத்தை 3 புத்தகங்களாக அவர் முடித்து விட்டார். அதன் பிறகு அவருடைய ஆன்மீக தலம் மேலே போக போக அதன் மேல் ஏறி மேலும் மேலும் உச்சகட்டத்திற்கு சென்று 1950வது வருஷம் பிப்ரவரி மாதம் அதை முடிக்கும் பொழுது பகவானே கூறுகிறார் கிளாசிக் ஸ்டைல் என்று. அந்த மாதிரி கிளாசிக் ஸ்டைலில் 12 புஸ்தகங்களை உடையதாக அது முடிந்தது. 8வது புத்தகம் புக் ஆஃப் டெத் என்பதில் ஒரே காண்டம் தான் உள்ளது, த டெத் இன் த ஃபாரஸ்ட் என்று. ஆனால் அதை பார்த்தீர்களே ஆனால் காண்டோ 3 என்று எழுதி மேலே ஒரு ஆஸ்ட்ரிச் மார்க் இருக்கும். அந்த ஆஸ்ட்ரிச் மார்க்கு கீழே ஃபுட் நோட்டில் பகவான் ஆரம்பத்தில் எழுதிய போது இது 3வது காண்டமாக இருந்தது. அதை நினைவுறுத்தும் வகையில் இதை காண்டோ 3 என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறுவார்கள். ஆக பகவானுடைய இந்த 12 புஸ்தகங்களில் எனக்கு மிகவும் பிடித்த புஸ்தகம் என்றால் புக் 3, புக் ஆஃப் த மதர் என்பதாகும். அதிலே 4 காண்டங்கள் உள்ளன. அதில் காண்டோ 2, த அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர் என்பதுதான் பல பல எபிகிராம்ஸ் என்று சொல்லக்கூடிய சீட் லைன்ஸ் என்ற விதை வரிகள் பொருந்தியது. அதிலே ஒரு அற்புதமான வரிதான் சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைல் என்பதாகும். அன்னையின் அமர புன்னகையில் துன்பங்கள் தொலைந்து ஓடின என்பது. நான் முதல் பாதியில் அன்னையின் அமர புன்னகையை பற்றி விளக்கி பிற்பகுதியில் அது எவ்வாறு நம் துன்பங்களை எல்லாம் தொலைந்து ஓடச் செய்யும் என்பதை கூற விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்னால் லண்டன் டைம்ஸ் ஒரு சண்டே ஆர்டிகிளில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய புகைப்படத்தை போட்டு மேலே தலைப்பிலே எழுதியிருந்தார், த இந்தியன் மேங்க் ஹூ நெவர் ஸ்மைல்ஸ். சிரிக்க தெரியாத இந்திய துறவியா, சிரித்தே அறியாத இந்திய துறவியா? எதுவாயினும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய புகைப்படங்கள் நமக்கு சிலவே கெட்டன. அவற்றில் ஒன்று கூட அவள் சிரித்து புன்னகை செய்து நாம் பார்த்ததில்லையே. ஆனால் ஆயிரக்கணக்கான போட்டோக்கள் அன்னை அவர்களுடையது. அதில் விதவிதமாக அன்னை அவர்கள் சிரிக்கின்றார்கள். எனவே இம்மார்டல் ஸ்மைல் என்று அரவிந்தர் கூறியது உண்மை. ஆனால் அரவிந்தரோ சிரித்தே அறியாதவர் மட்டுமல்ல, சிரித்து அறிந்தவர் தான். நம்மளையும் குலுங்க குலுங்க சிரித்தும் வைக்கப்பட்ட கூறியர் தான். எனவேதான் அவர் தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸில் கூறுகிறார், சிரிக்க தெரியாத இறைவன் இந்த உலகத்தை படைத்தே இருக்க முடியாது என்று கூறுகிறார். மற்றொரு இடத்தில் அவர் கூறுகிறார், இமயமலையின் பனி படர்ந்த கோலங்கள் சிவபெருமானின் உரத்த நகைப்பே என்று கவி காளிதாசர் கூறியிருப்பது உண்மையே என்று கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்ரியின் மகா காவியத்தில் பின்னால் 737வது பக்கத்திலிருந்து 837வது பக்கம் வரை லெட்டர்ஸ் ஆன் சாவித்ரி என்று 100 பக்கத்திற்கு டாக்டர் நிரோத்பரன், அமல் கிரண், திலீப் குமார் கவிஞர் அவர்களுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு உள்ளது. அதில் ஒன்றில் அமலக்கிரனின் சொல்லுகின்றார், அப்பா நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த suffering was not in her, it was the day that சத்யவான் must die என்ற இந்த வரியை மட்டும் நீ எவ்வளவு கோடி பொன் கொடுத்தாலும்
கவி சாம்ராட் என்ற பட்டமே எனக்கு கொடுத்தாலும் நான் அதை மட்டும் மாட்ட மாட்டேன்பா என்று கூறுகிறார். அரவிந்தர் எவ்வாறு எல்லோரையும் சிரிக்க வைப்பார் என்பதை டாக்டர் நிரோத்பரன் அவர்கள் ஸ்ரீ அரபிந்தோர் ஹியூமர் என்று ஒரு புஸ்தகமாகவே போட்டிருக்கிறார். மேலும் அம்புபாய் புராணி, ஏபி புராணி அவர்கள் 1917 ஆசிரமத்திலே வசித்து வந்தவர். அவர் தன்னுடைய மாலை நேர உடையார்கள் என்று அரவிந்தருடன் அவர்கள் சீடர்கள் சாயந்தரம் நேரம் பேசிக் கொண்டிருந்ததை அப்படியே எடுத்து கொடுக்கின்றார். அதிலே ஒரு சில பகுதியை பார்த்தோமானால் உங்களுக்கே அரவிந்தர் எவ்வளவு தூரம் விதவிதமாக புன்னகையை கையாண்டிருக்கிறார் என்பது தெரியும். உதாரணமாக 10 ஜனவரி 1924 திருநெல்வேலியிலிருந்து ஒரு தமிழர் வருகிறார். அந்த தமிழர் 16 ஜனவரி 1924 வரை 6 நாட்கள் இருந்தவர். வந்தவுடன் அவர் கையில் பழத்தட்டை எடுத்துக்கொண்டு கிடுகிடு என்று மாடிக்கு ஏற ஆரம்பித்து விட்டார். சீடர்கள் சும்மா விடுவார்களாக அவரை பிடித்து கிடித்து என்ன விஷயம் ஏது விஷயம் என்று வினவுகிறார்கள். அன்று மாலை அல்லது அடுத்த நாள் மாலை அவர்கள் கூறுகிறார், இந்த தமிழர் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறாராம். அவருடைய கனவில் ஆதிபராசக்தி தோன்றினாலாம். அவள் நீ புதுவை சென்று அரவிந்தரை பார்த்து அவர் உனக்கு மந்திர தீட்சை கொடுப்பார், போய் சென்று கொண்டு வா என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சம்ஸ்கிருதமும் அறிந்தவராகும் என்று கூறுகின்றார். அன்று ஒரு சீடர் சொல்லுகிறார், என்ன வழக்கம் போல இவரை ரமண மகர்ஷியிலும் அனுப்பி விடலாமா என்று கேட்கின்றார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார், he won't probably go because the Parashakti has not asked him to go there என்று சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், very inconvenient Parashakti, she has asked him to come here என்று. உடனே எல்லோரும் சிரிக்கிறார்கள். பிறகு அவர் 16ஆம் தேதி அவரை பார்க்க போகிறார். அதற்கு முந்தின நாள் மறுபடியும் பேசி வரும்போது ஒருவர் கூறுகிறார், that Parashakti man has been giving away his clothes one by one to every day to somebody என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆடையை களைந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து விடுகிறார் என்று சொன்னார். அதற்கு பகவான் அரவிந்தர் கூறுகிறார், I hope he won't turn up tomorrow without anything on என்று கூறுகின்றார். உடனே அங்கு எல்லோரும் விழுந்து சிரிக்கிறார்கள். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நம் மார்டல் மேனுடைய சிரிப்பை எல்லாம் அறிந்தவர். அன்னையுடைய சிரிப்பை கூறுகின்றார், சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைல். அன்னையின் அமர புன்னகையில் துன்பங்கள் தொலைந்து ஓடின என்று. அப்படியானால் அந்த அன்னையின் அமர புன்னகையை நாம் 3 விதமான கோணங்களில் பார்ப்போமா? முதல் கோணம், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனது சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற யோகங்களின் ஒன்றிணைப்பு என்ற புஸ்தகத்தில் பார்ட் 3 த யோகா ஆஃப் டிவைன் லைஃப் என்ற தலைப்பில் 521வது பக்கத்திலிருந்து 582வது வரை 8 டாபிக்ஸ் கீழே பக்தி யோகத்தை அற்புதமாக விவரிக்கிறார். அதிலே 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் பக்திக்கு செய்த சேவை மிக உன்னதமானது என்று குறிப்பிடுகிறார். 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருப்பானாழ்வார். இந்த திருப்பானாழ்வார் திருச்சியில் உள்ள உறையூரில் பிறந்தவர், பஞ்சமர் குலத்தில் பிறந்தவர். அந்த காலத்தில் பஞ்சமர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமாளை சேவிக்க அனுமதி கிடையாது. ஏன் அனுமதி கிடையாது மட்டுமல்ல, கோவில் இருக்கும் பாதையிலேயே அவர்கள் வர முடியாது. எனவே இந்த திருப்பானாழ்வார் அம்மா மண்டபத்தின் அருகே நின்று கொண்டு ஒற்றை ஆளை நீட்டிக் கொண்டு பகவான் மேல் பக்தி பரவசமாக பாடிக்கொண்டிருப்பார். அவருடைய பக்தியை உலகிற்கு அறிவுறுத்த ரங்கநாதர் நினைத்தார். எனவே அன்று என்ன நடந்தது என்று பார்ப்போமா? அன்று வழக்கம் போல லோகசாரங்க முனிவர் தோளிலே குடத்தை ஏந்தி கொண்டு பெருமாளோட திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் முகப்பதற்காக காவேரி ஆற்றுக்கு அம்மா மண்டபத்தின் அருகில் வருகிறார். ஆனால் அங்கேயே இந்த திருப்பாணர் இருக்கின்றார். கண்ணை மூடி மெய்மறந்த மறையில் பாடிக்கொண்டிருக்கின்றார். எனவே கையை தட்டி பார்த்தால் கூட்டு பார்த்தார், அவர் அசைவரா இல்லை. எனவே அருகே இருந்த ஒரு சிறு கல்லை எடுத்து அவர் மேல் விட்டறிகின்றார். திடுக்கிட்டு எழுந்த அவர் அபசாரம் என்று ஓடி ஒழிந்தார். பிறகு லோகசாரங்க முனிவர் காவேரியில் தண்ணீர் முகந்து அரங்கனின் சன்னதிக்கு வருகிறார். இப்பொழுது படார் என்று அந்த கதவுகள் மூடிக்கொண்டன. என்ன ஆயிற்று? அப்போ அருகே இருக்கிற பட்டாச்சாரியார் அவர் மீது ஆவேசம் வருகின்றது. இறைவன் லோகசாரங்க முனிவரை பார்த்து கூறுகிறார், என்னுடைய அற்புதமான பக்தன் திருப்பாணனை நீ அவமதித்து விட்டாய். எனவே உன் கையால் திருமஞ்சனம் நாம் ஏற்கையில்லோம் என்கின்றார். என்ன பண்ணுவது என்று திகைக்கிறார்கள்.
அப்படியானால் நீ மீண்டும் அங்கே சென்று அந்த திருப்பானானை உன்னுடைய தோளில் ஏற்றிக்கொண்டு என் சன்னதிக்கு கூட்டிக் கொண்டு வா என்று கூறுகிறார். அவ்வாறே ஓட்டமும் நடையுமாக அங்கே போனார் லோகசாரங்க முனிவர். ஆனால் நல்ல வேளையாக அவர் இருந்ததனால் அவரை வற்புறுத்தி தன்னுடைய தோளில் மீது அவரை ஏற்றி அரங்கனின் சன்னதிக்கு வந்தார். அதனாலேயே திருப்பானாழ்வாருக்கு முனிவாகனர் என்ற பட்ட பெயரும் உண்டு. திருப்பாணர் அங்கே இறங்கினார். கண்குளிர தன்னாலேயே சன்னதி திறந்து கொண்டது. ஸ்ரீ அரங்கநாதனை பார்த்தால் அவர் கண்குளிர அரங்கனை பார்த்து பாதாதிகேச வர்ணமையாக 10 பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டார். முதலில் அவர் கண்களில் பட்டது அரங்கனின் பாதம். அந்த பாதத்தை பார்த்து அவர் பாடுகிறார், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலரங்கத்து அம்மான் திரு கமலபாதம் என் கண்ணின் உள்ள ஒக்கின்றதே. திரு கமலபாதம் என் கண்ணில் உள்ள ஒக்கின்றதே என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு 4 சனிக்கிழமை முன்னால் எங்களுடைய ஸ்மித் ரோடின் அரவிந்தோ சொசைட்டியின் முதல் ஞாயிற்று பேச்சாளர், முதன்மையான பேச்சாளர், அவரே இதை தொடங்கி வைத்தார், திரு தனசேகரன். அவர் அன்னையின் திருப்பாதங்களை பற்றி அற்புதமாக பேசினார். அதில் அவர் காட்டியது ஒன்று, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் த மதர் கபாலி சாஸ்திரியால் மாத்ரு உபனிஷம் என்றே சொல்லப்படுகிறது. அதிலே 6வது புஸ்தகத்திலிருந்து மகாலட்சுமியின் அவதாரத்தின் முதல் பத்தியின் கடைசியில் வேர் ஷி பிரசஸர் ஃபீட் கோர்ஸ் மிராக்குலஸ் ட்ரீம்ஸ் ஆஃப் அன் என்ட்ரான்சிங் ஆனந்தா என்பதை காண்பித்தார். அவள் மலரடிகளை ஊன்றிய இடங்களிலெல்லாம் அற்புத பரவசானந்த ஓடைகள் பொங்கி பாய்கின்றன என்று. இப்பொழுது திருப்பானாழ்வார் பாடுகிறார், அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று. பிறகு அடிமுதல் முனிவரை பாதாதி கேசமாக ஒவ்வொரு பாடலாக தேடி கடைசியாக அரங்கனின் கேசத்திற்கு வருகிறார். கடைசி பாடல் பாடுகிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்று கூறுகிறார். அமுதினை, என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே. இதையே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் 315வது பக்கத்தில் கூறுகிறார், ஒன்ஸ் சீன் ஹிஸ் ஹார்ட் அக்னாலஜ் ஒன்லி ஹர். அஸ்வபதி தெய்வத்தை பார்க்கின்றான், அந்த மலர் முகத்தை பார்க்கின்றான். அவ்வாறு பார்த்ததும் அவனுடைய இதயம் அவனிடமிருந்து பெயர்ந்து அவளுக்கே அர்ப்பணமாக ஆகிவிட்டது. ஒன்ஸ் சீன், என் அமுதனை கண்டகன்கள், ஹிஸ் ஹார்ட் அக்னாலஜ் ஒன்லி ஹர், மற்றொன்றினை காணாவே என்று பாடுகின்றார். மேலும் 316வது பக்கம் கடைசி வரியை நோக்குவீர்களே ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் த அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதரை எப்படி முடிக்கின்றார் என்றார், his soul was freed and given to her alone. சுதந்திரம் அடைந்த அவன் ஆத்மா அவளுக்கு மட்டுமே சொந்தமாக ஆகியது என்று. ஆக பக்தி யோகத்தின் மூலமாக அன்னையின் அமர புன்னகையை பார்த்து விட்டோம். அடுத்து நாம் பார்க்க போவது கர்மயோகத்தின் வழியாக. யார் அந்த கர்மயோகி? புதுவையில் இருக்கும் இந்த ஆசிரமத்திற்கு ஈக்குவலாக ஸ்ரீ அரவிந்தோ மார்க் டில்லியில் இருக்கும் ஆசிரம், அதற்கு அன்னை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்மயோகி தான் சுரேந்தர்நாத் ஜவஹர். சுரேந்தர்நாத் ஜவஹர் பஞ்சாபில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அந்த பகுதி இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிறது. தந்தை தாய் அவருக்கு இட்ட பெயர் சிக்கந்தர் கான் ஜவஹர் என்பதாகும். ஆனால் அவர் மெட்ரிகுலேஷன் வரும்பொழுது அந்த பெயரை சுரேந்தர்நாத் ஜவஹர் என்று மாற்றிக்கொண்டார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் நிறுவிய சாம்ராஜ்யம் இன்றும் அவருடைய பேரன்களால் டெல்லியில் SNCO என்று வழங்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய அரவிந்த் ஆசிரம் பத்திரிகைகள் எல்லாம் கடைசி பக்கத்தில் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 1939வது வருஷம் டிசம்பர் மாதம் இந்தியன் ரயில்வேஸ் பாரத் யாத்ரா என்று ஒன்று பாரதம் முழுவதும் செல்வதற்கு வருந்ததை பார்க்கிறார். உடனே அவருடைய இனிய நண்பர் டாக்டர் இந்திரா சென், இவர் மருத்துவர் அல்ல, ஆனால் ப்ரொஃபசர் ஆஃப் பிலாசபி அண்ட் சைக்காலஜி, ஹிந்து காலேஜ் டெல்லியில் அவருடைய உற்ற நண்பர். சோ அவரிடம் சென்று இந்த 3 மாதம் இருக்கின்ற இந்த யாத்திரைக்கு
a fantastic price of only 36 rupees and 8 annas என்று சொல்லி வாருங்கள் நாம் இருவரும் போவோம் என்று சொன்னார். மனைவியிடம் கூட வேண்டுமே. மனைவி ஒரு கண்டிஷன் போட்டால் என்ன என்றால், நமது 9 வயது மகன் அணிலையும் உங்களோட கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று. 3 மாதம் ஆகுமே, 9 வயது சிறுவனையா என்றால், ஏன் நம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனையும் கூட்டிக் கொண்டு போகுங்கள் என்றார். சரிதான் என்று சொல்லிக்கொண்டு 4 பேர்களும் கிளம்பி விட்டார்கள். தமிழகத்திற்கு வருகின்றது. தமிழகத்தில் அவர் கூறுகிறார், மெட்ராஸ், மகாபலிபுரம், திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், கேப்கொமரின், மதுரை, ராமேஸ்வரம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ராமேஸ்வரத்திலிருந்து நாங்கள் கிளம்ப இருக்கின்றோம். அப்பொழுது ஒரு அன்பர் கூறினார், நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள், விழுப்புரத்திலே இருந்து பக்கத்திலே தான் புதுச்சேரி இருக்கின்றது, அது பிரெஞ்சு டெரிட்டரி கீழ் வருகின்றது, நீங்க அதையும் சுத்தி பார்த்து விட்டு அரவிந்த் ஆசிரமத்துக்கும் சென்று விட்டு வரலாமே என்று சொன்னார். உடனே இவரும் ஆகா நான் ஃபாரின் ரிட்டர்ன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று நண்பருடன் பையனுடன் அங்கு இணைகின்றார். அங்கு எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு, ஐயோ எனக்கு ஏமாற்றமாக இருக்கின்றதே, மற்ற டவுன்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றதோ இந்த மதராஸில் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கின்றது, மற்றவர்களாம் எப்படி அந்த தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களே மாதிரித்தான் இவர்களும் இருக்கின்றார், என்னடா இது என்று. சரி, இந்த அரவிந்த் ஆசிரமத்துக்கு தான் போவோம் என்று அரவிந்த் ஆசிரமத்திற்கு உள்ளே நின்றார். உள்ளே நிறைந்தவர், என்னடா இது ஆசிரமி என்று சொல்லுகின்றார்கள், என்ன ஒரு பஜனை இல்லை, ஒரு கீர்த்தனை இல்லை, ஒரு இது இல்லை, இங்கு இருப்பவர்கள் எல்லாம் டிப்டாப்பாக இருக்கிறார்கள், யாரும் காவி அடைந்து இல்லையே, எதுவும் இல்லையே, இது என்னடா ஆசிரமம் என்று வியர்ந்து போகிறார். பிறகு இந்த ஆசிரமத்தின் தலைவர் யார் என்று கேட்டதுக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தோ என்று சொல்கிறார். முதல் மாடியில் இருக்கிறார். அவரை பார்க்க முடியுமா என்றால் முடியவே முடியாது, வருடத்தில் 4 நாட்கள் மட்டும்தான் அவர் தரிசனம் தருவார்கள் என்றார். என்னடா இது வியப்பிற்கு மேல் வியப்பாக இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கூறுகிறார், நீங்கள் 7 மணிக்கு மதர் வருவார் மெடிடேஷன் ஹாலில், நீங்கள் அவரை பார்க்கலாம் என்றார். ஓ மதர் யார், அவருடைய பேர் என்ன என்று கேட்டார். அவர் பேர் மிரா அல்பாசான். மிரா அல்பாசாவா, நான் கேள்வியப்பட்டதில் எப்படி ஒரு பேரு? நீங்கள் கேள்விதான் பட்டிருக்க முடியாது, ஏனென்றால் அவர் பிரெஞ்சு லேடி, பாரிஸில் பிறந்தவர். வினோதத்தின் மேல் வினோதங்கள் இருக்கின்றே இருக்கு. சரி, அவரையும் தான் பார்த்து விடுமே என்று 7 மணிக்கு அந்த மெடிடேஷன் ஹாலில் வருகிறார். எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு பயபக்தியுடன் வாயை புத்தி கொண்டு அவர் அந்த சூழ்நிலை அவரையும் பற்றி கொண்டிருக்கிறது. உடனே கண்ணை நன்றாக திறந்து, இப்பொழுது அந்த மதர் வருவார், அவரை பார்த்தே ஆக வேண்டுமே, நான் பாட்டு கை முறந்து கூடாது என்று சொல்லி என்று கூறும்போதே, இது என்ன காட்சி, மேலிலிருந்து ஒரு தேவதை மாடிப்படிகளில் இறங்கி வருகின்றார்களே, இவர் அப்படியே ஒரு தெய்வம் போன்றே இருக்கின்றாரே, அவருடைய அழகு எவ்வளவு அழகா இருக்கின்றது, நான் உண்மையில் ஒரு தெய்வத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றேனா என்று பார்த்து கொண்டிருக்கும் போதே அன்னை கடைசி படியில் நிற்கின்றார். இப்பொழுது திடீரென்று அந்த தேவதையின் முகத்தில் புன்னகை இதழில் தோன்றியது. ஒரு மின்னலின் வேகத்தோடு அவர் கண்களில் முழு வதனம் முழுவதும் பரவியது. அந்த புன்னகை ஒரு மலராக மலர்ந்தது. அந்த மலரின் ஆசீர்வாதங்களே இதழ்களாயின. மெய்மறந்து இருக்கும் பக்தர்களின் மீது அது அருளை பொழிந்தது. மிக்க நன்றியுடன் அவர்கள் விழிகள் அவரை நோக்கியதும், எவ்வாறு திடீரென்று அந்த தேவதை கீழே இறங்கினாரோ அதே மாதிரி திரும்பி தன் சன்னிதானத்துக்கு சென்று விட்டார். அவர் வருகையும் திரும்பி போனதும் ஆனந்தமயமாகவும் மர்மங்கள் அடைந்ததாகவும் இருந்தது. என்னுடைய விரைந்த பார்வை சில நொடிகளில் சொர்க்க பாதையில் சென்று கொண்டிருக்கும் அந்த தெய்வீக வடிவினை இழந்தது என்று அன்னையின் அமர புன்னகையை பற்றி கர்மயோகி விவரிக்கின்றார். அன்று இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. அன்னையே திரும்பி கொண்டு வந்திருந்தார். மறுநாள் காலையில் எந்திருக்கும் பொழுதோ அவர் உடல் இடையே இழந்து போய் ஒரு பரவச நிலையில் இருந்தார். அவர் கூறுகிறார், என் இதயத்தை தொலைத்து ஆன்மாவை கண்டுபிடித்தேன் என்று. அன்னையின் அமர புன்னகையை சுரேந்திரநாத் ஜௌஹர் ஆங்கிலத்தில் பின்வருமாறு விவரிக்கின்றார். And now suddenly a smile dawned on her lips, and with the speed of lightning it stole across her cheeks, eyes, the whole face. The smile blossomed into a flower, and then the petals of blessings and grace showered down on the entranced devotees, who in deep gratitude uplifted their eyes, only to behold that she suddenly turned to return to her abode. Her departure was as blissful
and mysterious as her advent, and my racing gaze in a few moments lost the heavenly track on which trod that divine figure. I lost my heart and won my soul. சுப்ரீம் டிஸ்கவரி, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ற தலைப்பின் கீழ் அன்னையின் அமர புன்னகையை இவ்வாறு அற்புதமாக விவரிக்கின்றார். மூன்றாவதாக நாம் காணப்போகும் கோணம் ஞான யோகத்தின் வழியாக. சுவாமி விவேகானந்தார் சிகாகோ செல்லுவதற்கு முன் மன்னர்களை எல்லாம் கண்டு மிகுந்த பொருள் செலவு செய்வதால் இந்தியா முழுவதும் சென்றார். நமது சேதுபதி மகாராஜா ராமநாதபுரத்தில் மிக அற்புதமாக அவருக்கு உதவி புரிந்தார். அது உங்களுக்கு எல்லாரும் தெரிந்ததே. வடக்கிலே இருக்கும் ஒரு மன்னரை பார்க்கும் பொழுது அந்த மன்னர் இவரை வரவேற்றார். பேசிக்கொண்டிருக்க அவர் சொன்னார், இது என்ன விக்கிரக ஆராதனை, உருவப்பிடுகை, இறைவனுக்கு நம்மளை போல உருவம் எல்லாம் இருக்குமா? இல்லை 4 கைகள் 4 கால்கள் 12 தலைகள் இப்படியெல்லாம் இருக்குமா என்று கூறி இறைவனுக்கு உருவமே கிடையாதே என்று ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார். இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் அவருக்கு ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் என்று நினைத்து விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார் என்றால், அரசரே, உங்களுடைய உருவப்படம் ஒன்று ஓவியமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவற்றை இங்கே கொண்டு வைக்க சொல்லுங்களேன் என்றார். அதற்கென்ன என்று வேலைக்காரனை கூட்டு அவருடைய உருவப்படத்தை கொண்டு ஓவியத்தை கொண்டு வந்து அங்கே வைத்தார். உங்களுடைய மந்திரிகளில் யார் மிகவும் மதியுகியோ அவரை கூப்பிடுங்கள் என்றார். என்ன அதுக்கென்ன என்று முதன் மந்திரியை கூட்டார். அந்த மதியுக மந்திரியை பார்த்து சுவாமி விவேகானந்தர் கூறினார், மந்திரியாரே, இந்த உருவப்படத்தின் இந்த ஓவியத்தின் காரி துப்புங்கள் என்றார். அவர் எதிர்த்து போயிட்டார். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்னு? ஏன், உங்களுடைய அரசரின் மேலா துப்ப சொன்னேன்? அவர்கள் அந்தோ இருக்கிறார், இது உருவப்படம் தானே என்றார். இப்பொழுது அர்த்த புஷ்டியுடன் சுவாமி விவேகானந்தர் அந்த அரசரை பார்க்கின்றார். அரசருக்கு தான் பண்ணிய தவறு என்ன என்று தெரிந்துவிட்டது. அவலம்பனா என்ற சம்ஸ்கிருத வார்த்தையை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த லைஃப் டிவைனில் ஓர் இடத்தில் குறிப்பிடுகிறார். அவலம்பனா என்பது நம்மால் சுலபமாக தியானம் செய்ய நம் இஷ்ட தேவதையை நினைத்து கொண்டு அதன் மேல் கான்சென்ட்ரேட் பண்ணுவது என்பதே என்று கூறுகிறார் அவலம்பனா. என்னுடைய குருநாதர் திரு என் ராஜகோபால் அவர்களுடைய குருநாதர் மாதவ் குண்டலிக பண்டிட் அவர்கள், அவருடைய குருநாதரோ மயிலை தாவே கபாலி சாஸ்திரியார். மயிலை கபாலி சாஸ்திரியாரும் சரி, மாதவ் எம்பி பண்டிட் அவர்களும் சரி, தந்திர யோகத்தை மிக அற்புதமாக அவர்கள் கையாண்டவர்கள். எனவே என்னுடைய குருநாதர் எங்களிடம் கூறினார், என்னுடைய குருநாதரின் தயவு, எம்பி பண்டிட்ஜியின் தயவினாலும் அன்னையினுடைய கருணையினாலும் எனக்கு சூக்ஷ்ம திருஷ்டி, சட்டில் விஷன், சூக்ஷ்ம ஸ்ருதி, சட்டில் ஆடிஷன், சூக்ஷ்ம ஸ்பர்சம், சட்டில் டச், இதையெல்லாம் எனக்கு கிடைத்தது என்று. இதை எதற்கு நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள் என்று கேட்பீர்களே. ஆனால் என்னவென்றால் அன்னை கூறுகிறார், போட்டோக்களில் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று கூறுகிறார். போட்டோக்களில் நான் உயிருடன் இருப்பது உண்மை என்பதையே இந்த சூக்ஷ்ம திருஷ்டி இவற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனவேதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் புக் 7 புக் ஆஃப் த யோகா கான்டோ 6 நிர்வாணா அண்ட் ஆல் நெகேட்டிங் அப்சல்யூட், அதிலே பேஜ் நம்பர் 540 கீழிலிருந்து மேலே 7வது வரியில் குறிப்பிடுகிறார், a sight opened upon the invisible and sensed the shapes that mortal eyes see not, the sounds that mortal listening cannot hear, the blissful sweetness of the intangible touch. ஆக the shapes that mortal see not என்பதே சூக்ஷ்ம திருஷ்டி, the sounds that mortal listening cannot hear என்பதே சூக்ஷ்ம ஸ்ருதி, the blissful sweetness of the intangible touch என்பதே சூக்ஷ்ம ஸ்பர்சம். இவையெல்லாம் கொன்றவர்கள் அன்னை போட்டோக்களில் உயிருடன் இருப்பது உண்மை என்று கூறுகிறார்கள். ஆனால் நாமோ கண்டவர் விண்டிலோம் விண்டவர் கண்டிலோம் என்று இருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரிகின்றது, என்ன என்றால் அந்த அமர புன்னகையை பார்த்து கொண்டே இருந்தால் ஆஹா, வேறு என்ன வேண்டும் நமக்கு, அவர் நம் கண் முன்னால் அப்படியே இருக்கிறார்களே என்று. ஆக பக்தி யோகத்தின் வழியாகவும் கர்ம யோகத்தின் வழியாகவும் ஞான யோகத்தின் வழியாகவும்
நாம் அன்னை அவர்கள் எப்படி அமர புன்னகை நமக்கு புரிகிறார்கள் என்பதை பார்த்து விட்டோம். அடுத்து நாம் பார்க்க போவது இந்த புன்னகை நம்முடைய துன்பங்களை எல்லாம் எப்படி தொலைக்கும் என்பதுதான். சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைல் என்று எபிகிராமில் கூடுகின்றார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். முதலில் நமக்கு வரும் துன்பங்கள் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்போம். நமக்கு வரும் துன்பங்கள் சஃபரிங் இந்த உடல் சார்ந்தது, கார்போரியல் சஃபரிங் என்பது. இந்த உடலை இயக்குவதோ பிராணன், அதிலிருந்து வரும் துன்பங்களோ வைட்டல் சஃபரிங் என்பது. இந்த உடலையும் பிராணனையும் இயக்குவதோ நம்முடைய மனம்தான். சோ மென்டல் சஃபரிங். இந்த மனம் யார் கீழ் இருக்கின்றது என்று கேட்டால் அறிவின் கீழே இருக்கிறது. அதிலிருந்து வருவது இன்டலெக்சுவல் சஃபரிங். இந்த நான்கையும் கட்டுப்படுத்துவது நம்முடைய சைத்திய புருஷன் தான். அதிலிருந்து வருவது சைக்கிக் சஃபரிங். இந்த சைக்கிக் புருஷன் என்பதோ ஜீவான்மாவின் ஒரு பகுதி தான். இந்த ஜென்மத்தில் நமக்கு சைக்கிக் புருஷனாக வந்திருக்கின்றது. சோ அதில் வரும் துன்பங்கள் ஸ்பிரிச்சுவல் சஃபரிங். ஆனால் இந்த ஜீவாத்மாவோ விஸ்வான்மாவோடைய ஒரு பகுதி. அந்த விஸ்வான்மாவிலிருந்து வரும் துன்பங்கள் காஸ்மிக் சஃபரிங். எல்லாவற்றிற்கும் மேலாக டிவைன், தட் இஸ் பரமன். பரமாத்மா நமக்கு துன்பங்கள் கொடுப்பானா என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பால் ரிஷர்டுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது லீலைகளை, இறைவனுடைய லீலைகளை பற்றி விவரமாக விவரித்து விட்டு, இந்த லீலைகளே நாம் இங்கு இருப்பதற்கு காரணம் என்று சொல்லும்போது மிகவும் உயர்ந்து போன பால் ரிஷர்டு அவர்கள், ஏன் இதை எல்லாவற்றிற்கும் அறியுமாறு செய்யக்கூடாது என்று கேட்டது. அதனால் தான் ஆர்யா என்ற அற்புதமான இதழ் 1914 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் வந்தது. 77 வாரங்கள் அந்த இதழ்கள் வந்து கொண்டிருந்தது. சோ அந்த இதழிலே தான் நாம் இவற்றை எல்லாம் அறிகின்றோம். இப்பொழுது நீங்கள் அடுத்த உங்களுக்கு கேள்வி கேட்கின்றீர்கள், சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த சஃபரிங் எப்படிப்பட்டது அப்படின்னு வேறு 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 தளத்தில் இருந்து தானே குறிப்பிடீர்கள். ஆக்சுவலாக எப்படி அந்த துன்பம் தொலையும் என்று சொல்லவில்லையே என்றால், அதையும் நமது அன்னை நமக்கு கூறுகின்றார்கள். எப்படி கூறுகின்றார்கள் என்றால், ஒரு சாதகர் அவர்களுக்கு ஒரு பிரேயர் கொடுத்து, இதை படித்து கொண்டிரு, இதிலிருந்து உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று கூறினார். அந்த பிரேயர் நமக்கு 24 ஏப்ரல் 1999 அன்னை நிலையாக அமர்ந்த நாள், அந்த நாள் அன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் படிக்கின்றேன், முதலில் ஆங்கிலத்தில் பின்னால் தமிழில். பார்ப்போமா? ரிமெம்பர் that the mother is always with you. Address her as follows and she will pull you out of all difficulties. Oh mother, thou art the light of my intelligence, the purity of my soul, the quiet strength of my body. I rely on thee alone and want to be entirely thine. Make me surmount all obstacles on the way. A prayer given by the mother for the use of a father. அறிவின் ஒளியாலும், ஆன்மாவின் தூய்மையாலும், பிராணனின் தீர்க்க சக்தியாலும், உடலின் தாங்கும் திரளினாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தாண்டி செல்ல முடியும் என்பதை அன்னை இந்த மெசேஜின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். நாம் எல்லோரும் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் என்று அன்னையுடைய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை நாம் படித்திருக்கின்றோம். அதிலே பிற்சேர்க்கையாக 4 கடிதங்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 4 சாதகர்களுக்கு கூறியது கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பகவான் கூறுகிறார், அன்னை, சிக்ஞார், லார்ட் என்றெல்லாம் வருகின்றதே, அதுவும் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மீரா என்பதும் ஒருவர் தானா என்றால் ரத்தின சுருக்கமாக கூறுகிறார் எஸ் என்று. பின் ஏன் அவர் அப்பாரி எல்லாம் எழுதியிருக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் சொன்னார், அன்னை ஒருவரே, ஆனால் அவர் பன்முக வடிவப்பட்டவர் என்று கூறிவிட்டு, நாம் எவ்வாறு தியானம் பண்ண வேண்டும், நாம் எவ்வாறு பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்பதையே அன்னை அதில் காட்டியிருக்கின்றார்கள் என்று கூறினார். அதே உத்திதான் இங்கே அன்னை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பாருங்கள், ரிமெம்பர் தட் த மதர் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் யூ. அன்னை எப்பொழுதும் உன்னிடனேயே இருக்கிறாள் என்பதை நினைவில் கொள். அட்ரஸ் ஹர் ஆஸ் ஃபாலோஸ், பின்வருமாறு கூறு. அண்ட் ஷீ வில் புல் யூ அவுட் ஆஃப் ஆல் டிஃபிகல்டீஸ். உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களை வெளிக்கொண்டு வருவார். ஓ மதர், அன்னையே, thou art the light of my intelligence. நீரே அந்த அறிவின் ஒளி.
த பியூரிட்டி ஆஃப் மை சோல், என் ஆன்மாவின் தூய்மை, த த கொயட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மை வைட்டல், என் பிராணனின் தீர்க்க சக்தி, த என்டியூரன்ஸ் ஆஃப் மை பாடி, என் உடலின் தாங்கும் திறன், ஐ ரிலை ஆன் தி அலோன், நான் உங்களையே சார்ந்திருக்கிறேன், and want to be entirely thine, முற்றிலும் உங்களுடையவராக ஆக விரும்புகிறேன், மேக் மீ சர்மவுண்ட் ஆல் அப்டக்கிள்ஸ் ஆன் த வே, என் வழியில் உள்ள துன்பங்களை எல்லாம் தாண்டி செல்வதற்கு எனக்கு உதவுங்கள் என்றார். இந்த அற்புதமான இந்த மெசேஜின் உள்ளே சென்று நாம் பார்ப்போமா? வெளியே பார்த்தால் எக்ஸோடெரிக் என்று சொல்லுவது, உள்ளே புகுந்து பார்ப்பது எசோடெரிக் என்று சொல்லப்படுகிறது. முதல் லைனையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ரிமெம்பர் தட் த மதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ, அன்னை எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறாள் என்பதை நினைந்து கொள் என்று MP பண்டிட் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பதிந்திருக்கிறார். அது என்னவென்றால், பகவான் இப்பூ உலகை நீத்த பிறகு அவருடைய சமாதியை அதை பார்த்து கொண்டு ஒரு இளைய சாதகி அன்னையை பார்த்து கேட்கின்றால் ஒரு கேள்வி. அன்னையே, பகவான் இப்பூ உலகை விட்டு சென்று விட்டார், சில வருடங்கள் கழித்து நீங்களும் இந்த பூ உலகை விட்டு சென்று விடுவீர்கள், அப்பொழுது யார் எனக்கு வழிகாட்டுவார்? MP பண்டிட் அவர்கள் கூறுகிறார்கள், இது டமெட்ரி என்று சொல்கிறார், TAMETRY. அப்படி என்றால் அசட்டு துணிச்சல். அன்னையிடமே போய் இவ்வாறு கேட்பது அசட்டு துணிச்சல் தான். ஆனால் அந்த இளைய சாதகைக்கு அது வந்து விட்டது. ஆனால் அன்னையே தனது அமர புன்னகையை அவளிடம் காட்டி, குழந்தாய், இறைவன் பகவான் அரவிந்தர் எங்கும் செல்லவே இல்லை, அவர் சூக்ஷ்ம உலகில் இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டேதான் இருக்கிறார், நானும் ஒரு நாள் அவருடன் அந்த சூக்ஷ்ம உலகத்திற்கு போனாலும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டேதான் இருப்பேன், நீ கவலையே பட வேண்டாம் என்று சொன்னார். அதுதான் இந்த முதல் வரி. ரிமெம்பர் தட் த மதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ, அன்னை எப்பொழுதும் நம் கூடவே தான் இருக்கிறார். அட்ரஸ் ஹர் ஆஸ் ஃபாலோஸ், ஷீ வில் புல் யூ அவுட் ஆஃப் ஆல் டிஃபிகல்டீஸ். பின்வருமாறு அந்த அன்னையிடம், நம் அன்னையிடம் பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள் என்கின்றார். எவ்வாறு பிரார்த்தனை பண்ண சொல்கிறார்? ஓ மதர், thou art the light of my intelligence. அன்னையே, நீரே எந்தன் அறிவின் ஒளி. நம் உடலுக்கு ஒரு துன்பம் வந்தால் டாக்டரை நோக்கி ஓடுகின்றோம், நாம் வாழும் இல்லத்திற்கு ஒரு துன்பம் வந்தால் என்ஜினியரை நாடுகின்றோம், நமக்கு ஒரு வழக்கு என்றால் லாயரை நோக்கி புள்ளுகின்றோம். ஆக எந்த துன்பம் வந்தாலும் நாம் அறிவின் மூலமாக அதை எவ்வாறு சரி செய்வது என்று தானே பார்க்கின்றோம். ஆனால் அந்த அறிவுக்கு யார் ஒளி கொடுக்கிறார்கள்? ஓ மதர், thou art the light of my intelligence. அறிவுக்கு ஒளி கொடுப்பவர் நீரே, அன்னையே. the purity of my soul, நம் ஆன்மாவிற்கு தூய்மை நீரே. சுவாமி விவேகானந்தர் அவருடைய சாதகர்களுக்கு, சீடர்களுக்கு கூறிய அறிவுரை ஞான தீபம் என்ற இதழில் ராமகிருஷ்ணா மிஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு சீடரை பார்த்து பகவான் சுவாமி விவேகானந்தர் கேட்கின்றார், நீ ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிப்பாய்? காலையில், மாலையில், இரவில். நீ எத்தனை குளித்து உன் உடம்பை நீ சுத்தமாக வைத்துக் கொள்வாய், அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. என்னுடைய வியாகுலம் எல்லாம் உன்னுடைய ஆன்மாவை நீ சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்பதுதான் என்று கூறுகிறார். அப்பொழுது நாம் ஆன்மாவை எப்படி நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது என்றால் தவம் செய்துதான். தவம் என்பது என்ன? சாந்தோக்கிய உபனிஷதம் கூறுகிறது, முத்கலரின் மகனான நாகமுனிவர் கற்றலும் கற்பித்தலும் சுவாத்தியாய முக்கியம் என்று கூறினார். ஏனெனில் அதுவே தவம், அதுவே தவம். சுவாத்தியாய பிரவச்சேன வேதி நாகோ மௌத்கல்யக தத்தி தபஸ் தத்தி தபக. ஏன்னா தவம் என்றால் என்ன? சுவாத்தியாய, புனித நூல்களை கற்றலும் கேட்டலும். இதையே பதஞ்சலி முனிவர் தன்னுடைய அஷ்டாங்க யோகம் என்று 8 படிகளை எடுத்து 8 குறித்திருக்கிறார்கள் அல்லவா? அதில் முதல் 2 படிகள் யமா நியமா என்பதாகும். யமாவின் கீழ் 5, நியமாவின் கீழ் 5. இந்த 5ம் 10ல் 9ஆவதாக அவர் குறிப்பிடுவதும் இந்த சுவாத்தியாய என்பதே தான். அப்போ இந்த சுவாத்தியாய என்பது நமக்கெல்லாம் என்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, சாவித்ரி, த லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, த மதர், எஸ்ஏஸ் ஆன் கீதா, இவையெல்லாம் அன்னை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்களே. பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ், கேள்விகளும் பதில்களும், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், மதர்ஸ் அஜெண்டா, இவைகள் எல்லாம். ஆகவே
இந்த நூல்களை எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தவம் செய்யும் உணர்வுடன் நாம் படித்து கொண்டே வந்தால் நம்ம ஆன்மா புனிதமடைந்து விடும் தானே. ஓ மதர், த பியூரிட்டி ஆஃப் மை சோல், த குவைட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மை வைட்டல், என்னுடைய பிராணனின் தீர்க்க சக்தி. இந்த பிராணனுக்கு எப்படி தீர்க்க சக்தி வருகிறது, அல்லது பிராணனின் தீர்க்க சக்தி என்றால் என்ன? இவ்வுலகம் முழுவதும் பரவியுள்ளது வாயு, காற்று. அந்த காற்றிலே இருந்துதான் நாம் பிராணசக்தியை எடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த பிராணசக்தி நம்முள் எவ்வாறு இருக்கிறது? மேல் நோக்கிய இயக்கமாக பிராணன், கீழ் நோக்கிய இயக்கமாக அபானன், உடல் முழுவதும் பரவி வியானன், உயிர் பிரியும் தரையில் வெளியேறுவது உதானன், வியானன் உதானன், மற்றும் நாம் சாப்பிடும் உணவை எல்லாம் ஜீரணித்து அதை நமக்கு சக்தியாக மாற்றி கொடுப்பது சமானன். ஆகவே இந்த பிராண, அபான, வியான, உதான, சமான வாயுக்களாக இருக்கின்ற பிராணன், பிராணசக்தி, வைட்டல் எனர்ஜி வெவ்வேறு தளங்களாக இருக்கின்றது. லோயர் வைட்டல் அப்படி என்றால் என்ன? நீங்கள் பஸ்ஸில் செல்லி கொண்டு இருக்கின்றீர்கள், ஒரு பாக்கெட் மார், பிக் பாக்கெட்காரன் பிக் பாக்கெட் அடிப்பதை பார்த்து விட்டீர்கள், அவனை பிடித்து போலீஸில் நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள், அது லோயர் வைட்டலில் இருந்து வரும் தைரியம். ஹையர் வைட்டல் என்றால் என்ன? இந்திய திருநாட்டை இமயமகளில் இருந்து நம்முடைய ஆர்மி மேன் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி இருக்கும் 3 கடல்களையும் சுற்றி வந்து நேவி, ஏர், ஏர், இவர்கள் எல்லாம் வீர மரணம் அல்லது வெற்றி என்று போகிறார்களே, அது ஹையர் வைட்டலில் இருந்து வரும். ஆக எப்பேற்பட்ட சக்தி இந்த வைட்டலில் இருந்து வந்தாலும் அது என்ன என்று அன்னை கூறுகிறார்கள். ஓ மதர், the quiet strength of my vital, thou art the quiet strength of my vital, the endurance of my body, என் உடலின் நன்கு தாங்கும் திறன் என்கிறார். நம்ம உடலுக்கு அசாத்தியமான ஒரு திறமை, தாங்கும் திறன் உண்டது. ஒரு பெரிய அபாயம் வரும்பொழுது அதுதான் வெளிப்பட்டு அந்த அபாயத்தை நாம் தாங்குமாறு நமக்கு செய்கின்றது. அதனால்தான் திருமந்திரத்தில் திருமூலர் கூறினார், உடலை முன்னம் இழுக்கு என்று நினைத்தேன், ஆனால் அந்த உடலிலே இறைவன் இருக்கிறான் என்று பார்த்ததும், ஆஹா, உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, உடலார் அறியும் உயிரால் அறிவர், திறம்படனை ஞானமும் சேரவும் மாட்டார் என்று கூறுகிறார். அப்பேற்பட்ட இந்த உடல் மேட்டர், அதிலே ஸ்பிரிட், இறைவனை காண்பதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் நமக்கு கொடுத்திருக்கும் பூரண யோகம், இன்டகரல் யோகம், சுப்ராமெண்டல் யோகம். எல்லாவற்றிற்கும் மேலே யோகா ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன். இறைவனை வைகுந்தத்திலோ கைலாயத்திலோ பாரடைஸிலோ எங்கும் சென்று காணாமல் அந்த இறைவனையை இங்கே கீழே இறக்கி அந்த இறைவனையை நம்முடைய உள்ளத்தில் உடலில் ஏற்றி ஒரு இறை வாழ்க்கை வாழ்வது, இதுதான் அரவிந்தருடைய பூர்ண யோகம். அதனால் தான் 111 மணி நேரம் பொன்னொழியாக தன் உடம்பில் அந்த சுப்ராமெண்டல் அதிசக்தியை இறக்கி நமக்கு காண்பித்தார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அன்னையும் 1956 வருடம் பிப்ரவரி மாதம் 29ஆம் நாள் சாயங்காலம் 5 மணி நேரம் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மாபெரும் பொன்னிற கதவாக மாறியது. அழகே ஒரு பெரிய பொன்னிறத்தில் ஒரு சுத்தி இருந்தது. அப்பொழுது மேலே வந்து விட்டது என்று குரல் கேட்டது. உடனே அன்னை அவர்கள் அம்மாபெரும் தங்க சுத்தியை எடுத்து அந்த மாபெரும் பிரபஞ்சத்திற்காகிய கதவை ஓங்கி ஒரு அடி அடித்து உடைத்தார். அதிமன சக்தி கீழே இறங்கி வந்தது. ஆக அன்னை கூறுகிறார், the quiet strength, the endurance of my body. இப்பொழுது அன்னை அவர்கள் 4 விதமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு விட்டார். எப்படி? ஓ மதர், thou art the light of my intelligence, the purity of my soul, the quiet strength of my vital, the endurance of my body. அதற்கப்புறம் நாம் என்ன செய்ய வேண்டியது என்பதையும் 2 அற்புதமான வரிகளில் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? I rely on thee alone. என்னையே சார்ந்திரு என்று கூறுகிறார். அன்னையே சார்ந்திருப்பது என்றால் என்ன? பிரஜான கணரூபிணி லலிதா சகஸ்நாமம் கூறுகின்றது. அப்ரஹெண்டிங் கான்சியஸ்னஸ் லைஃப் டிவைன் விவரிக்கின்றது. மேக் அண்ட் வாண்ட் டு பி என்டையர்லி தைன், முற்றிலும் என்னுடையவராக ஆகிவிடு விஞ்ஞான கணரூபிணி என்று லலிதா சகஸ்நாமம் கூறுகின்றது. காம்ப்ரஹெண்டிங் கான்சியஸ் என்று அரவிந்தர் கூறுகிறார். ஆரம்பத்தில் நாம் எடுத்த உடனே அன்னையுடன் அரவிந்தருடன் ஒன்ற முடியாதுதான் தோழர்களே. எனவே நாம் படிப்படியாக
படிப்படியாக நாம் அன்னையிடம் நம்மளை அர்ப்பணித்து அப்படி வந்தோமானால் என்ன நடக்கின்றது? மேக் மீ சர்மவுண்ட் ஆல் த அப்ஸ்டக்கிள்ஸ் ஆன் த வே. என்னுடைய வழியில், ஆன்மீக வழியில், இந்த மண்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் வழியில், எந்த விதமான துன்பம் ஏற்பட்டாலும் அன்னை கூறுகிறார், ரிமெம்பர் தட் த மதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. அட்ரஸ் ஹர் as follows. She will pull you out of all difficulties. Oh mother, thou art the light of my intelligence, the purity of my soul, the quiet strength of my vital, the endurance of my body. I rely on thee alone and want to be entirely thine. Make me surmount all the obstacles on the way. இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் இருக்கின்றது. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிந்து கொண்டிருக்கின்றது. நான் அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். அதுவும் அரவிந்த ஆசிரமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் தான். இந்த மெசேஜை வழங்கியவர் ஸ்ரீ அரவிந்தோ. அவர் கூறுகிறார், நமக்கு என்ன கூறுகிறார்? ரிமெம்பர் த மதர், தோ பிசிக்கலி ஃபார் ஃப்ரம் ஹர், ட்ரை டு ஃபீல் ஹர் வித் யூ, யுவர் இன்னர் பீயிங், வாட் இஸ் ஹர் வில், அண்ட் act accordingly. Then you will be able to feel her presence and mind and carry our atmosphere of quietude and light wherever you go. ஸ்ரீ அரவிந்தோ. இதன் தமிழ் ஆக்கத்தை பார்ப்போமா? பௌதீக நிலையில் நீ அன்னையிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் அன்னையின் சங்கல்பம் என்னவென்று உன் உள் ஜீவனால் அறிய முயற்சித்து அவ்வாறே நடப்பேயானால் பின் அன்னையின் சாநித்தியத்தையும் என்னுடைய சாநித்தியத்தையும் நீ உணர்ந்து கொள்வாய். மேலும் அமைதியும் ஒளியும் நிறைந்த அந்த சூழல் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே வரும். அன்பர்களே, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அழகாக 3 படிகளை நமக்கு அமைத்து கொடுக்கிறார். முதல் படி ரிமெம்பர் த மதர். அதிலே ஒரு வார்த்தை போடுகிறார், தோ பிசிக்கலி ஃபார் ஃப்ரம் ஹர். தோ பிசிக்கலி ஃபார் ஃப்ரம் ஹர், பௌதிக நிலையில் வெகு தொலைவில் நீ இருந்தாலும். இந்த வார்த்தைக்கு பின்னால் நம்மால் நம்பவே முடியாத ஒரு மாபெரும் நிகழ்வு ஒன்று உள்ளது. அதை சற்றே நேரத்தில் கூறுகிறேன். இப்பொழுது முதல் படி ரிமெம்பர் த மதர். 2வது படி ட்ரை டு ஃபீல் வித் யுவர் இன்னர் பீயிங் ஹர் வில். அன்னையின் சங்கல்பம் என்ன என்பதை உன் உள் ஜீவனால் அறிந்து கொள்ள முயற்சி செய். 3வது படி ஆக்ட் அக்கார்டிங்லி, அவ்வாறே நடக்கவும் செய். ஆக நமது சாதனா மார்க்கத்தில் இஃப் வி ரிமெம்பர் த மதர், இஃப் வி ஃபீல் ஹர் வில் வித் அவர் இன்னர் பீயிங் அண்ட் இஃப் வி ஆல்சோ ஆக்ட் அக்கார்டிங்லி, என்ன நடக்கும்? யூ வில் பி ஏபிள் டு ஷேர் ஹர் பிரசன்ஸ் அண்ட் மைண்ட். அன்னையின் சாநித்தியத்தையும் என்னுடைய சாநித்தியத்தையும் நீ உணர்வாய். மேலும் wherever you go, that atmosphere of quietude and light will follow you with you. இதையேதான் அடோரேஷன் ஆஃப் த மதரில் மிக அற்புதமாக அரவிந்தர் எழுதியுள்ளார். ராங் குட் நாட் கம் வேர் எவரிதிங் இஸ் லவ் அண்ட் லைட். எங்கே அன்னையின் அன்பு இருக்கின்றதோ, எங்கே அரவிந்தரின் ஒளி இருக்கின்றதோ, அங்கே என்னதான் கெடுதல் நடக்க முடியும், என்னதான் வியாதி வர முடியும், என்னதான் சஃபரிங் வர முடியும்? எதுவுமே வராது. இப்பொழுது தோ பிசிக்கலி ஃபார் ஃப்ரம் ஹர் என்று கூறியிருக்கிறாரே, அதன் தாற்பயம் என்ன என்று பார்ப்போம். அது என்னவென்றால், கைகோஸ்ரு டாஞ்சிபாய் சேத்தனா, கேடி சேத்தனா என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய முழு பேர் இன்னும் 2-3 தடவை சொன்னால் ஆடிக்கொண்டிருக்கும் என்னோட பயில் கீழே விழுந்துவிடும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் பகவான் அவருக்கு அமலகிரண் என்று பெயர் கொடுத்து விட்டார். சூரியனுடைய குற்றமற்ற, அமல என்றால் குற்றமற்ற கிரணங்கள், அந்த அமலகிரண் 1904வது வருடம் பாம்பேயில் பிறந்தவர். மிகப்பெரிய பணக்காரர், பார்சி இனத்தை சேர்ந்தவர். அவர் 19 வயசு இருக்கும்பொழுது ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பேப்பரில் அவருடைய ஷூவை மடித்து கொண்டு வந்தவர் அந்த ஷூவை எடுத்து விட்டு பேப்பரை அப்படி தூக்கி போடுகிறார். அது விரிந்து கொள்கிறது. அங்கே ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் பாண்டிச்சேரி என்று ஆசிரமத்தின் படம் ஒன்று போட்டப்பட்டிருந்தது. இது என்னடா இது என்று அவர் பார்த்து மேலும் 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 அவரால் அரவிந்தரால் திருப்பப்பட்டு ஆகர்ஷண சக்தி பிறந்து 1927ஆம் வருடம் அங்கே ஆசிரமத்துக்கு வந்தார். அரவிந்தருடைய அன்புக்கும் அன்னையுடைய அன்புக்கும் மிகவும் பரிபூரணமாக ஆகிவிட்டார்.
அவர் பகவானை பாட்டு அடிக்கடி கேட்கின்றார். பகவானே, உங்களுடைய பாதுகாப்பு வளையத்தில் என்னை இருத்திக் கொள்ளுங்களேன் என்று பகவான் கூறுகிறார். அது என்ன சங்கேதம், கவலையே பட வேண்டாம், என்னுடைய பாதுகாப்பின் கீழ் தான் நீ இருக்கின்றாய் என்று. பிறகு அன்னையிடம் கொண்டு செல்கின்றார். அன்னையும் அவ்வாறு கூறினால், ஆனால் ஒரு வார்னிங் என்றார். ஏன் அந்த அன்னை வார்னிங் கொடுத்தாரு? ஏனென்றால் அவர் திரிகாலமும் உணர்ந்தவர். என்ன வார்னிங் என்றால், நீயே மடத்தனமாக ஏதாவது செய்து அந்த சூழலிலிருந்து வெளியே போக முயற்சிக்காதே என்றார். அவர் மடத்தனமாக ஏதாவது ஒன்று செய்வாரா என்ன என்றால், 1945 வருடம் ஒரு நாள் இரவு ஒரு மிக மடத்தனமான காரியத்தை ஒன்று செய்துவிட்டார். என்ன செய்து விட்டார் என்றால், கார்டியாலஜிஸ்ட் அவருக்கு தினந்தோறும் இரவில் ஒரு மாத்திரை சாப்பிடு என்று பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அன்று அவர் என்ன பண்ணார் என்றால், 1, 2, 3 என்று 42, 43 மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டார். இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டார். மறுநாள் அவர் எழுவாரா என்ன? எழவே இல்லை. அல்லோல கல்லப்பட்டது வீடு. கார்டியாலஜிஸ்ட் அவரை கூட்டி கொண்டு போய் இன்டென்சிவ் கரோனரி கேர் யூனிட்டில் சேர்த்து ஒருவையாக அவருக்கு உயிர் வந்தது. இந்த இன்சிடென்ட்டை விளக்கும் போது அவர் கூறுகிறார், பட் த பிரைஸ் தட் ஐ ஹவ் டு பே வாஸ் a very big penalty என்று கூறுகிறார். என்ன என்று என்பதை அவர் மேலும் கூறுகிறார். அரவிந்தர் எனக்கு சொன்னார், நீ இன்னும் ஒரு 10-20 வருடங்கள் ஆகும் உனக்கு முற்றிலும் இதிலிருந்து வெளிப்படுவதற்கு. ஆனால் நீ வழக்கம் போல ஷட்டில் சர்வீஸே பண்ணி கொண்டிரு என்று சொன்னார். எனவேதான் அவர் அரவிந்தர் அவருக்கு எழுதிய கடிதம் தான் இந்த நான் இப்பொழுது படித்த மெசேஜ். அதிலே பகவான் எழுதுகிறார், ரிமெம்பர் த மதர் தோ பிசிக்கலி ஃபார் ஃப்ரம் ஹர். இவர் அமலக்கிரண் இருந்தது பாம்பே, அன்னை இருந்தது புதுவை. ஆனால் அன்னையும் அரவிந்தரும் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த பாதுகாப்பை அவருக்கு வழங்கி விட்டார். அந்த அரவிந்தர் அமல்கிரனுக்கு எழுதிய பெரிய லெட்டரில் ஒரு போர்ஷன் தான் இப்பொழுது நாம் படித்தது. இன்னும் மேலும் மேலும் பகவான் அன்னை எப்படி அவருடைய அமர புன்னகையினால் நம்முடைய துன்பங்களை தொடக்கிறார் என்று பார்த்து கொண்டே போகலாம். ஆனால் என்னுடைய டைம் முடிந்து விட்டது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன். என்னவென்றால், திரு பி. ஆழ்வார் நம்முடைய செக்ரட்டரி இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய பூத உடலை விடுத்து விட்டு அன்னையின் திருவடிகளை அடைந்து விட்டார். 2003 வருடம் டிசம்பர் மாதம் முதல் ஞாயிறு அன்று என்னுடைய முதல் உரையை இந்த ஸ்மித்ஸ் ரோடு நிறுவினேன். அன்றிலிருந்து ஆரம்பித்து திரு பி. ஆழ்வார் அவர்கள் என்னை மேலும் 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 ஊக்குவித்தார். அவர் சிடி ஐயர் அவர்களுடைய தலைமை பிரசிடென்டா இருக்கும் பொழுது அற்புதமாக பணியாற்றியவர். பின்னல் அவர் இறந்த பிறகு திரு ஆர் ஸ்ரீனிவாசன் வைஸ் பிரசிடென்டிலிருந்து பிரசிடென்ட் ஆகவிட்டதும் அவருடையுடன் இணைந்து பணியாற்றிய அற்புதமான ஆன்மா. அவர் ஆர் ஸ்ரீனிவாசன் சென்றதற்கு பிறகு நமது இனிய நண்பர் திரு சிவகுமார் அவர்கள் பிரசிடென்ட் ஆகி அவருடனும் கூட இருந்து அவர் இருந்தார். ஆனால் இன்று நான் நிகழ்த்தும் உரை முதல் முறையாக அவர் இல்லாமல் நான் நிகழ்த்தும் உரை. எனவே என்னுடைய இந்த உரையை அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுகின்றேன். அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சமஸ்திதக. நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நன்றி நன்றி தோழர்களே. Suffering was lost in her immortal smile என்ற சாவித்ரி வரிகளுடன் ஸ்ரீ அன்னையின் அமர புன்னகை எவ்வாறு நம் துன்பங்களை போக்குகின்றது என்பதையும், அன்னையிடம் நாம் வைக்கும் தினசரி பிரார்த்தனையான ஓ மதர், thou art the light of my intelligence, the purity of my soul, the quiet strength of my vital, the endurance of my body. I rely on you. I rely on thee alone and want to be entirely thine. Make me surmount all obstacles on the way. இந்த பிரார்த்தனையை நாம் அனைவருமே தினசரி இந்த பிரார்த்தனையை அன்னையிடம் சமர்ப்பித்தால் நமக்கு
நாம் எதிர்கொள்ளும் அனைத்து இடையூறுகளையும் நாம் மிகவும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். இந்த அன்னையினுடைய அருளை நாம் பிசிக்கலாக நம்ம தொலைவில் இருந்தாலும் நம்மளுடைய உள்முக தொடர்பின் மூலம் அன்னையின் அருளை நாம் எப்பொழுதுமே பெற்றுக்கொண்டிருக்கலாம் என்ற ஸ்ரீ அரவிந்தரின் கருத்தையும் நீங்கள் தெளிவாக விளக்கி கூறினீர்கள். இந்த உரையை நிகழ்த்தி கொடுத்த உங்களுக்கு, ஸ்ரீ ரங்கராஜன் அவர்களுக்கு, எங்களுடைய சொசைட்டியின் சார்பிலும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இந்த இணையதளத்தின் மூலம் இணைந்துள்ள அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்களுடைய சொசைட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த பிரார்த்தனை இசை ஒலிக்கும். அது முடிந்தவுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுறுகின்றது. கரெக்டா